يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيل. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وقال النبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாறு இந்த தொடரில் முதலாவது நாளாக ஹாலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இன்ன ஃபீ கஸஸிஹிம் லஇப்ரத்துன், வரலாறுகளிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதை நம்மால் பார்க்க முடியும். நல்லவர்களுடைய வரலாற்றை கற்றுக்கொள்வதன் மூலமாக தெரிந்து கொள்வதன் மூலமாக நாமும் ஒரு நல்ல அடியாராக உருவாக முடியும். அதே போன்று கெட்டவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதன் மூலமாக எதனால் அவர்கள் கெட்டவர்கள் ஆனார்கள் அதிலிருந்து நாம் விலகி நல்ல அடியார்களாக வாழ முடியும் என்ற அடிப்படையில நாம் இன்றைக்கு ஹாலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். சில பெயர்களை கேட்டாலே நமக்கு ஒரு உள்ளத்திலே ஒரு பூரிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். அதாவது உமர் பின் ஹத்தாப் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர், அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ தெரியவில்லையோ, அந்த பெயரை உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துவதை
அதே போன்று சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயரை கேட்டால் ஒரு உணர்ச்சியை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதை பார்க்க முடியும். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்காக ஏராளமான தியாகத்தை செய்தவர்கள். அந்த வழியில் காலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழருடைய வரலாறு, வீரத்திற்கு பெயர் போனவர்கள். பொதுவாகவே வீரம் இருக்கக்கூடியவர்கள் அவர்களிடத்துல முடிவுகளை கேட்கக்கூடாது. ஏன்னா வீரம் இருக்கக்கூடியவர்களிடத்துல கோபமும் அதிகமா இருக்கு. ஏதோ எதற்கெடுத்தாலும் அடிதடியில தான் இறங்குவாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் இடத்துல வீரம் இருக்கும் என்பது ஒரு நாமெல்லாம் உணர்ந்த ஒரு விஷயமா இருக்கு. இவன் ரொம்ப வீரனா இருக்கிறானா அவன் எப்போ கோவப்படக்கூடியவனா இருப்பான். இன்னும் சில பேர் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க, ஆனா ரொம்ப பயந்தாமொழியா இருப்பாங்க. அறிவாளியா இருக்கக்கூடியவரிடத்துல ஆலோசனை கேட்டோன்னு வைங்க, அவர் அந்த பயத்தோடு சேர்ந்துதான் அறிவுரை சொல்வார். அவருக்கு பயம் இருக்கும், ஆனா ரொம்ப அறிவாளியா இருப்பார். ஆனால் காலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை எடுத்துக்கிட்டால் அவர் வீரராகவும் இருக்கிறார், அறிவாளியாகவும் இருக்கிறார். அதாவது ஒரு சிறந்த வீரன் யாருன்னு கேட்டீங்கன்னா, வீரம் மட்டும் இருக்கக்கூடியவன் வீரம் கிடையாது, வீரத்தோடு சேர்த்த அறிவு, விவேகம்னு சொல்லுவாங்க. விவேகம் இருக்கக்கூடியவன் தான் வீரனாக, உண்மையான நிஜ வீரனாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில காலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் மிகச்சிறந்த வீரராக வரலாறுகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்துல நாம் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். காலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய இவருடைய தந்தையின் பெயர் வலீத் பின் முகைரா என்று சொல்லக்கூடியவர். இவர் யாருன்னா ஒரு நீதிபதியாக இருந்தார். அதாவது அந்த மக்கத்து காபிர்கள், அபூஜகல், இன்ன பிற தலைவர்கள் எல்லாம் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதில் நீதி கேட்கக்கூடிய இடத்துல இந்த காலித் பின் வலீதுடைய தந்தையானவர் வலீத் பின் முகீரா என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார். இந்த காலித் பின் வலீதுடைய தந்தை, இவருடைய கோத்திரம், இவர் பிறந்த குலம் என்னவென்றால் நபிகளார் பிறந்த அதே குறைஷி குலமாக இருக்கிறது. இந்த காலித் பின் வலீதுடைய தந்தை அவர்கள் இளமையிலேயே இவரை ஒரு வீரராக வளர்க்கிறார். ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு தலைவருடைய அந்தஸ்துல இருக்கிறாரு, நீதிபதியா இருக்கிறாரு. அதனால தன்னுடைய மகனை மிகவும் வீரனாக வளர்க்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அவர்களும் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களும் ஏறக்குறைய தோழர்களாகவே இருந்தார்கள். அவர்கள் இரண்டு விஷயத்துல ரொம்ப கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. வாள் வீச்சுல காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று குதிரை பந்தயம், குதிரையை விரைவாக செலுத்தக்கூடியதுல எந்த அளவுக்கு நான் ஆரம்ப காலகட்டத்துல உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இந்த காலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழருக்கும் குதிரை பந்தயம் நடக்கிறது. யார் வெற்றி பெற்றார் என்று நாம் முடிவு செய்ய முடியாத அளவுக்கு இரண்டு பேரும் போட்டியில திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழராக தான் இந்த காலித் பின் வலீத் அவர்கள் இருக்கிறார்கள். இளமையிலேயே வீரத்துக்கு பெயர் பெற்றவர்கள். இவர்கள் பத்ர் போர்க்களத்துல கலந்து கொள்ளவில்லை. இவர் இஸ்லாத்தை மிக கடுமையாக எதிர்த்தார் ஆரம்ப காலகட்டத்தில். நாமெல்லாம் நினைக்கலாம் காலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை பத்தி பேசுறோம், இவரெல்லாம் இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்தில் இருப்பார்கள் அப்படின்னு. ஆனா நாம் வரலாறுகளை பார்த்தோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார். எப்போ நபிகள் நாயகம் அவர்கள் 40 வயசுல நபியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள், 63 வயதுல மரணிக்கிறார்கள். ஆனால் இவர் இஸ்லாத்துக்கு வந்த காலகட்டம் என்னது? கடைசி பகுதி, ஏறக்குறைய ஒரு 2-3 வருடங்கள் இருக்கலாம் இஸ்லாத்துக்கு வந்ததை. ஆனால் வரலாறுகள்ல பொன்னெழுத்தால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இந்த காலித் பின் வலீத் அவர்கள் இருக்கிறார்கள். பத்ர் போர்க்களத்துல கலந்துக்கல, உஹது போர்க்களத்துல காலித் பின் வலீத் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இஸ்லாமியர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்பதுல மிக நோக்கமாக காலித் பின் வலீத் அவர்கள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். உஹது போர்க்களம் ஆரம்பத்துல இஸ்லாமியர்களுடைய கை வெற்றியின் பக்கம் செல்கிறது. போக போக இஸ்லாமியர்களுக்கு ஒரு சில தவறுகள் காரணமாக, நபிகளாருடைய பேச்சை மீறியதின் காரணமாக மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுகிறது. அதுல மிக முக்கியமாக இடத்தை வகித்தவர் இந்த காலித் பின் வலீத் அவர்கள். ஏறக்குறைய 70 நபித்தோழர்கள் உஹது போர்க்களத்துல கொல்லப்பட்டார்கள். அதில் பெரும் பங்கு காலித் பின் வலீத் சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால்.
மக்கத்து காஃபிர்கள்ல பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் விரண்டு ஓடுறாங்க. அபூ சுஃபியான் தலைமையில உஹது போர்க்களம் நடைபெறுது. பத்ர் போர்க்களத்துல அபூ ஜஹல் போன்ற பெரும் பெரும் தலைவர் எல்லாம் மௌத்தாயிருச்சு. அபூ சுஃபியான் தலைமையில உஹது போர்க்களம் நடைபெறுகிறது. அந்த போர்க்களம் நடைபெறக்கூடிய நேரத்துல மற்ற தலைவர்கள் எல்லாம், படை தளபதிகள் எல்லாம் விரண்டு ஓடுறாங்க. முஸ்லிம்களுடைய தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியல. அந்த நேரத்தில் காலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், நான் வெற்றியை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படையை, அந்த மக்கத்து காஃபிர்களை அழைக்கிறார். அழைத்து முஸ்லிம்களுக்கு எதிராக மிக கடுமையாக போரை செய்கிறார். ரசூலுல்லாஹ்வையும் நபி தோழர்களையும் அனைவரையும் அழித்து விட வேண்டும் என்று அவர் போர் செய்கிறார். அதன் காரணத்தினால்தான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரும் இழப்பு ஏற்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காலித் பின் வலீதுடைய வீரம் அந்த போர்க்களத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்தபடியாக நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம் ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களம் நடைபெறுகிறது, உஹது போர்க்களம் நடைபெறுகிறது, அதற்கு பிறகு அஹ்ஸாபுடைய போர்க்களம் நடைபெறுகிறது. இதிலெல்லாம் மிக முக்கியமான இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியவர் இந்த காலித் பின் வலீத். இன்னும் சொல்லணும்னா, இந்த ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய இந்த உடன்படிக்கை நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று 6வது வருடத்தில் நடைபெறுகிறது, ஹிஜ்ரி 6வது வருடம். அந்த நேரத்துல நபிகள் நாயகம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக வர்றாங்க. அந்த உம்ராவிற்கான ஒட்டகங்களை பிராணிகளோடு வர்றாங்க, ஆயுதங்கள் எல்லாம் கிடையாது. வரக்கூடிய நேரத்துல காலித் பின் வலீத் அவர்கள் அந்த ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய, அதாவது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் வரக்கூடிய இடையில ஒரு பெரிய படையை திரட்டி வச்சிருக்கிறார். இதுக்கு ரசூலுல்லாஹ்வோட போர் செய்யணும். முஸ்லிம்களை வசதியா மாட்டிக்கிட்டாங்க, நபிகளாரை கொலை செய்து விட வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் போருக்கு வரல, உம்ரா செய்யறதுக்கு தான் வந்தாங்க. உடனடியாக ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறாங்க, காலித் பின் வலீத் இருக்கக்கூடிய இந்த இடம், அதாவது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நேர் ரூட்டு, இந்த இடத்துல யார் நிக்கிறா? காலித் பின் வலீத் தன்னுடைய படையோடு நிக்கிறாரு. இங்க நேரடியா போனா கண்டிப்பா போர் தான், பெரிய போர் நடந்துவிடும். அதன் காரணத்தினாலதான் நபிகளா சுத்தி வளைத்து போறாங்க. எங்க போறாங்க? அதன் காரணத்தினாலதான் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தமே நடந்துச்சு. ஹுதைபியாவுடைய இடத்துக்கு நபிகளார் போறார்கள். அப்ப இப்படிப்பட்ட இஸ்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி தெரிந்து கொண்டிருந்தவர் தான் இந்த காலித் பின் வலீத். இன்னும் சொல்லணும்னா, இந்த காலித் பின் வலீத் கலந்து கொண்ட எல்லா போர்க்களத்துக்கும் வெற்றி. வரலாற்றுல யாரும் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்களானே தெரியாது. இவர்கள் கலந்து கொண்ட எல்லா போர்க்களத்திலையும் வெற்றி. இவர் இப்படி ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடைபெறுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் உம்ரா செய்யாமல் திரும்பி சென்று விடுகிறார்கள். இதற்கு பிறகுதான் இவருடைய சகோதரர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தன்னுடைய சகோதரன் காலித் பின் வலீதுக்கு கடிதம் எழுதுகிறார். நீங்க ஏன் இஸ்லாத்துக்கு வரக்கூடாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் சொல்வார்கள், காலித் பின் வலீத் இஸ்லாத்துக்கு வருவாரு. காலித் பின் வலீதை போன்ற அறிவாளிகள் அந்த வழிகட்ட அந்த கொள்கையில இருக்க மாட்டார்கள், இஸ்லாத்தில் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வதை அந்த சகோதரன் தன்னுடைய கடிதத்தில் எழுதி கொடுக்கிறாரு. நீங்க இஸ்லாத்தை வரக்கூடாதா? அப்பொழுது காலித் பின் வலீத் அவர்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை இருந்து கொண்டே இருக்கிறது. என்னது, நம்ம தான் போர் செய்யறோம், எவ்வளவுதான் தாக்குதல் நடத்துறோம், ஆனாலும் இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியவில்லையே. அந்த இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. நாம் பேசாம இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒன்று நாம் கொல்லப்படுவோம், அல்லது பக்கத்து நாட்டுல போய் கிறிஸ்தவரா மாறிடலாம், அபிசீனியாவுக்கு போய் கிறிஸ்தவரா மாறிவிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அவருடைய தோழராக இருந்தவர் தான் அம்ரு பின் ஆஷ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். நாமெல்லாம் வரலாறுகள்ல ஞாபகம் இருக்கலாம். அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல இஸ்லாத்தை ஏற்று நபித்துவத்தின் ஒரு 5வது வருஷத்துல அபிசீனியாவிற்கு, அதாவது பல நபித்தோழர்களை மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தாங்க. அதுக்கு முன்னாடி அபிசீனியாவுக்கு சில நூற்றுக்கணக்கான நபித்தோழர்களை அனுப்பியிருப்பாங்க. அந்த நபித்தோழர்களை திரும்பி கொண்டு வருவதற்காக மக்காவுக்கு கொண்டு வந்து கொடுமைப்படுத்த வேண்டும் என்று மக்கத்து காஃபிர்களால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் தான் யாருன்னா இந்த அம்ரு பின் ஆஷ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏற்கிறார். ரொம்ப பேச்சு திறமை வாய்ந்தவர் இந்த அம்ரு பின் ஆஷ். இவர் போய் பேசுறாரு, நஜ்ஜாசி மன்னர்கிட்ட பேசுறாரு. இவர்கள் யார் தெரியுமா? புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, எங்களுடைய மார்க்கத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நஜ்ஜாசி மன்னர்கிட்ட ரொம்ப வாதத்தோடு பேசி எப்படியாவது இஸ்லாமியர்களை தங்களுடைய மக்காவுக்கு அழைத்து கொண்டு வந்து கொடுமைப்படுத்த வேண்டும் என்று
யார் நினைக்கிறா? இந்த அம்ரு பின் ஆஸ் நினைக்கிறாரு. அந்த நஜ்ஜாசி மன்னர் இந்த இஸ்லாமியர்களை ஜாஃபர் பின் அபி தாலிப் என்ற அந்த நபித்தோழருடைய தலைமையில நூற்றுக்கணக்கான நபித்தோழர்கள் வருகிறார்கள். அபிசீனியாவுக்கு அடைக்கலம் கொண்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட விசாரிக்கிறாரு, நீங்க என்னப்பா செய்றீங்க, இப்படி எல்லாம் உங்க ஆட்கள் வந்து பேசுறாங்களே. அப்ப அந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் உண்மையெல்லாம் எடுத்து சொல்றாரு. நாங்கள் செத்தவையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம், நாங்க வழிகேட்டுல இருந்தோம், நாங்கள் உறவினர்களை அரவணைக்காமல் வாழ்ந்திருந்தோம், கொலைகாரர்களாக வாழ்ந்திருந்தோம். அதை எல்லாத்தையும் விட்டு இந்த முகம்மது என்று ஒருவர் வந்தார், எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுத் தந்தார், நாங்கள் இஸ்லாமியர்களாக மாறினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நேரத்துல அம்ரு பின் ஆஸுடைய அந்த வாதம் தோத்து போகுது. ரெண்டாவது நாள் என்ன பண்றாருன்னா, இப்ப வந்திருக்கிறாங்களே இந்த நூற்றுக்கணக்கான நபித்தோழர்கள், மக்காவில இருந்து வந்திருக்கிறாங்களே குறைசியர்கள், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்களே, இவங்க வந்து உங்களுடைய நீங்கள் வணங்கக்கூடிய கிறிஸ்தவ மதம், அதாவது ஈசாவை தப்பு தப்பா பேசுறாங்க, ஈசாவுடைய தாயை தப்பு தப்பா பேசுறாங்க, ஈசாவை கடவுளை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜாஃபர் பின் அபி தாலிப் சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் அடுத்த நாள் நஜ்ஜாசி மன்னர் கேட்கிறாரு, இப்படி நீங்க ஈசாவை பத்தி என்ன சொல்றீங்க? அவன் சூரத்துல் மரியம் என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை முதல் 10-20 வசனங்களை ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அதை பார்த்த உடனேயே நஜ்ஜாசி மன்னர் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நஜ்ஜாசி மன்னருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தவர் தான் இந்த அம்ரு பின் ஆஸ். நஜ்ஜாசி மன்னர் மூலமாக எப்படியாவது முஸ்லிம்களை மக்காவிற்கு அனுப்பிவிடுவார் நஜ்ஜாசி, எப்படியாவது கொடுமைப்படுத்தி விடலாம் என்று மக்கத்து காஃபிர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த அம்ரு பின் ஆஸ் இந்த நஜ்ஜாசி மன்னர் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நஜ்ஜாசி மன்னர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, இந்த அம்ரு பின் ஆஸும் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார். இந்த அம்ரு பின் ஆஸும் இந்த காலித் பின் வலீதும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். அபிசீனியாவுக்கு போய்விட்டு திரும்பி இந்த அம்ரு பின் ஆஸ் தன்னுடைய நாட்டுக்கு வருகிறார், மக்காவுக்கு வர்றாரு. காலித் பின் வலீதை சந்திக்கிறார். தோழரை என்ன, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, கேக்குறாங்க, என்னப்பா என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு? உடனே காலித் பின் வலீத் சொல்றாரு, இந்த நாட்டுல முகமது நம்முடைய மதங்களை எல்லாம் அழைத்து நாசப்படுத்திட்டாரு, அதனால நான் வெளிநாட்டுல போய் கிறிஸ்தவ மதத்தையாவது பின்பற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே அவர் சொல்கிறார், நானும் அபிசீனியாவுக்கு போயிட்டேன், நான் அங்க போய் இவங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டேன், ஆனா நஜ்ஜாசி மன்னர் எனக்கு இஸ்லாத்துக்கு போயிரும் சொல்லிடுறாரு, அதனால நான் இஸ்லாத்தை ஏற்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காலித் பின் வலீத் அவர்கள் சொல்றாரு, என்னுடைய சகோதரன் கடிதம் எழுதியிருக்கிறான், எனக்கு இந்த இஸ்லாம் சம்பந்தமாக சில விஷயத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுகிறேன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வர்றாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. நபி தோழர்களுக்கெல்லாம் ரொம்ப தாங்க முடியாத மகிழ்ச்சி. நபிகள் நாயகம் அவர்கள் எப்படி மக்கா மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த நபி தோழர்கள் எல்லாம் வரவேற்றார்களோ, அதே போன்று அம்ரு பின் ஆஸும் நபி பெரும் பெரும் முஜாஹிதுகளை போர்க்களத்தை சந்தித்த நபி தோழர்களை எல்லாம் கொஞ்சம் நடுங்க வச்ச ஆளு யாரு? காலித் பின் வலீதே இஸ்லாத்துக்கு வர்றாரா அப்படின்னு அவர்கள் வரவேற்க வருகிறார்கள். இஸ்லாத்துக்கு வர்றாரு, ரசூலுல்லாஹை சந்திக்கிறார், ரசூலுல்லாஹ் இடத்துல பேசுகிறார், யார் ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கலிமா சொல்லி கொடுக்குறாங்க, இல்ல யார் ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அதிகமான பாவங்களை செய்திருக்கிறார், அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தஹலல் இஸ்லாம், யார் இஸ்லாத்திலே நுழைந்தார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்தார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. யார் ஹஜ் செய்தாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உடனே காலித் பின் வலீத் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் இன்னும் அதிகமா அநியாயம் செய்திருக்கிறேன், எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் பின் வலீத் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களை திருமறை குர்ஆனை உள்ளமெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கிறது, திருமறை குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நபிகளாரிடத்துல கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், நான் திருமறை குர்ஆனை ஓத வேண்டும், என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுதைஃபாவுடைய அடிமையாக இருக்கக்கூடிய சாலிம் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், ஒரு நபி தோழர் இருக்கிறார், அவர் தான் அதிகமா குர்ஆனை கற்றிருக்கிறார், அவர்களிடத்துல சென்று குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த சாலிம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலித் பின் வலீதுடைய குடும்பத்துல ஒரு அடிமையா இருந்தவர். குர்ஆனை அதிகமாக கற்றுக்கொண்டதன் காரணத்தினால அந்த காலித் பின் வலீத் அவர்கள் அந்த நபி தோழர்கிட்ட போய் திருமறை குர்ஆனை கற்றுக்கொள்கிறார்கள், பல குர்ஆனுடைய வசனங்களை கற்றுக்கொள்கிறார்கள்.
அதுல சில இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மக்கத்து காஃபிர்களை பத்தி எல்லாம் பேசுவான். சூரத்துல் முத்தஸ்ஸிர்ல பேசுவான். இன்னஹு ஃபக்கர வ கத்தர் ஃபகுத்தில கைஃப கத்தர் சும்ம நவர் சும்ம அபஸ வ பஸர் சும்ம அத்பர வஸ்தக்பர். அந்த மக்கத்து காஃபிர்கள் பேசிக்கொண்டார்கள். எப்படி தெரியுமா? இந்த முகம்மதை எப்படி ஒழிக்கிறது, இந்த இஸ்லாத்தை எப்படி ஒழிப்பது. அவன் சிந்திக்கிறான் உட்கார்ந்து. எதுக்கு? இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு. இந்த முகம்மதுக்கு பைத்தியம் பிடிச்சுன்னு சொல்லிக்கலாமா? இல்ல, அந்த மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த முகம்மது ஒரு பொய்யர் என்று பேசிக்கலாமா? இல்ல, அந்த மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. கடைசியாக அவன் ஒரு முடிவுக்கு வர்றான். என்ன தெரியுமா? இந்த முகம்மது சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லலாம், அதனால ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி சொல்லலாம் என்று அவன் பேசிக்கிறதை திருமறை குர்ஆன் வசனம் சுட்டி காட்டுது. அதை காலித் பின் வலீத் படிக்கிறாரு, அழுகுறாரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்வான், சக்கர், அவனை அந்த காஃபிரை நான் சக்கர்ல எரிய செய்வேன். அந்த சக்கர் எப்படி? வமா அத்ராகமா சக்கர். சக்கர் என்றால் என்ன? லா துபகி வலா ததர் லபாஹத்துல் லில் பஷர். அது தோள்களை கூட விட்டு வைக்காது, உள்ளத்தையும் சூழ்ந்து தாக்கக்கூடிய நரக நெருப்பு என்று அந்த குர்ஆன் வசனத்தை பார்த்து காலித் பின் வலீத் அவர்கள் அழுது விடுகிறார்கள். காலித் பின் வலீத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எத்தனை பாத்தீங்கன்னா சஃபர் மாதத்துல ஹிஜ்ரி 8வது ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்துக்கு வர்றாரு. நபிகளாரோடு நல்ல தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அவருடைய பேர் என்ன? போர்க்களம். அதற்கு சில ஆண்டுகள் பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஆண்டுகள் அல்ல, சில நாட்களுக்கு பின்னாடி பல பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய தூது செய்தியை கடிதம் மூலமாக அனுப்பி வைக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் இருந்த ரோம பேரரசுகளுக்கு, பாரசீக பேரரசுகளுக்கு, சாம் தேசங்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதத்தை அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அனுப்பக்கூடிய நேரத்துல புஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்துல அங்க ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் என்ன பண்ணிட்டாங்க? அனுப்பி வைத்த தூதரை கொலை செய்துட்டான், கடிதத்தை கிழிச்சு வீசிட்டான். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுல, ஹிஜ்ரத் செய்து 8ஆம் ஆண்டுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் 3000 பேரை அந்த புஸ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு, முஅத்தா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள். வரலாறுல உலகத்துல இது மாதிரி ஒரு போரை நாம் கேள்வி கூட தெரிய மாட்டோம். அப்படிப்பட்ட போர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்றாங்க. முதல் போர்படை தளபதியாக ஸைத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இஸ்லாத்தினுடைய கொடியை தூக்குவார். அவர் கொல்லப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் இஸ்லாத்தினுடைய கொடியை தூக்குவார். அவர் கொல்லப்பட்டால் அப்துல்லா பின் ரவாஹா இஸ்லாத்தினுடைய கொடியை தூக்குவார் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு பெரிய படையை அனுப்புவாங்க. எப்படிப்பட்ட பெரிய படை தெரியுமா? ஒரு 3000 பேர். நபிகளா ஒரு சின்ன நாடுட்டாங்க. அவன் ரோமுடைய கீழே இருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த நேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு கீழே பல நாடுகள் இருக்குல்ல. உக்ரைன் ஒரு சின்ன நாடு தான், அதுக்கு பின்னாடி பெரிய நாடு அமெரிக்கா போன்ற பெரும் நாடுகள் இருக்குல்ல. அது மாதிரி ரோம் சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கக்கூடிய புஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன நாடு அனுப்புனாங்க. அங்க போர்க்களத்துக்கு போய் பார்த்தா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரோமர்கள் அங்க இருக்கிறான். நபித்தோழர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஆகிவிட்டது. யோசிச்சு பாருங்க, 3000 எங்க இருக்குது, 2 லட்சம் எங்க இருக்குது. கற்பனையில பண்ண முடியுமா? அதை அப்படியே கழிச்சு பார்த்தோம்னா 100 பேருக்கு 3 பேர், 100 பேரை எதிர்கொள்வதற்கு 3 பேர் இருக்கிறார்கள். எப்படி எதிர்கொள்ள முடியும்? அப்துல்லா பின் ரவாஹா என்று சொல்லக்கூடிய அந்த போர்படை தளபதி மக்களுக்கு மத்தியில் வீர உரையாற்றுகிறார். மக்களே, வீரர்களே, எதை நம்பி நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க? உங்களுடைய ஆயுதத்தை நம்பிதான் போருக்கு வந்தீங்களா? உங்களுடைய ஆட்களுடைய எண்ணிக்கையை வைத்துதான் போருக்கு வந்தீர்களா? அல்லது அல்லாஹ் மீது உள்ள அந்த ஈமான் காரணத்தினால போருக்கு வந்தீர்களா? அந்த மக்கள் எல்லாம் தயாராகிறாங்க. நாங்கள் ஒருவேளை கொல்லப்பட்டால் சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவிகளாக பரப்பவும். மௌத்தான சொர்க்கம், சொர்க்கத்தின் சிட்டுக்குருவிகள். வாழ்ந்தால் வெற்றி பெற்றால் வெற்றியோடு ஒரு வாழ்க்கை. போர்படை தளபதிகளாக அந்த போர்களை சந்தித்தார்கள். முதலாவதாக ஸைத் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் கொல்லப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்ல கலந்துக்கல, முஅத்தா என்று சொல்லக்கூடிய போர்ல கலந்துக்கல. நபிகளார் மதீனாவில் இருக்கிறாங்க. நபிகளார் தோழர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஸைத் கொல்லப்படுகிறார். அதற்கு பிறகு ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர் இஸ்லாத்துடைய கொடியை தூக்கினார்.
அவர் கொல்லப்படுகிறார். அதற்கு பிறகு அப்துல்லா பின் ரவாஹா இஸ்லாத்தினுடைய கொடியை தூக்குகிறார், அவரும் கொல்லப்படுகிறார். நபிகளார் சொல்லக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்கள் சொல்வார்கள், நபிகளாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்துல ஸெய்த் பின் அர்கம் என்று சொல்லக்கூடிய, சாபித் பின் அர்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் தான் பெரிய ஆளா இருக்கிறாரு. அவர் யோசிக்கிறார், அடுத்து யாரை போர்படை தளபதியாக நியமனம் செய்வது? காலித் பின் வலீதை அழைக்கிறார். காலித் அவர்களே, நீங்க வந்து ஒரு வருஷம் ஆகல, போருக்கு வந்திருக்கிறீங்க, இஸ்லாத்துடைய கொடியை நீங்கள் தூக்குங்கள். காலித் பின் வலீத் அவர்கள் சொல்கிறார், சாபித் பின் அர்கம் அவர்களே, நீங்கள் இஸ்லாத்துல மிகப்பெரிய தியாகி, அதாவது முன்னாடியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், ஈமானால் முந்தையவர்கள். நான் இப்போ ஒரு வருஷம் ஆகல, நான் ரொம்ப ஜூனியரா இருக்கிறேன். அந்த கருத்து கூட சொல்றாங்க, திருப்பி திருப்பி பேசுறாங்க. கடைசியாக அந்த சாபித் பின் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் சொல்கிறார், காலித் பின் வலீத் அவர்களே, நீங்கள் போர் தந்திரத்துல, போர் விஷயம் அறிந்ததுல நீங்கள் எங்களை விட, எங்க எல்லாரை விட உங்க தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே காலித் பின் வலீத் அவர்கள் இஸ்லாத்துடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் அறிவிப்பு செய்கிறார்கள், ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய போர்வாளில் ஒரு போர்வாள் இஸ்லாத்துடைய கொடியை தூக்குகிறது என்று சொன்னார்கள். மிக வீரமாக போர் செய்கிறார். அவருடைய போர் யுக்தியே வேற. இப்ப என்ன பண்ணிடுவார்னா, போர் வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களை அப்படியே பிரிச்சு விட்டுருவாரு. 3000 பேர் இருக்கிறானா, 1000 பிரிச்சு விட்டுருவாரு. காஃபிர்களுக்கு தெரியாது, ரொம்ப தூரத்துல விட்டுருவாரு. இவர் இங்க இருந்து சைகை கொடுப்பாரு அல்லது தக்பீர் சொல்லுவாரு, அங்க இருந்து ஒரு பெரிய படை 100 பேர் 1000 பேருக்கு ஓடி வருவாங்க. காஃபிர் பார்த்துட்டு, ஆகா இங்க போர் தீர தீர ஆட்கள் வந்துட்டே இருக்கிறாங்க போல, அங்க 2 லட்சம் பேர் இருக்கிறான், ஆனா இங்க பல ஆயிரம் பல லட்சம் வருது போல, அவர்கள் புழுதியை கிளப்பி விட்டு வருவதை பார்த்த உடனே உள்ளத்துல ஒரு நடுக்கம் வந்துடும் காஃபிருக்கு. எந்த அளவுக்கு போர் செய்தார்கள் என்றால் வரலாறுகள் ஹதீஸ்களில் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 9 வாள்கள், வாள்னா நம்முடைய ஒரு ஹைட் அளவு இருக்கும், 9 வாள்கள் உடைக்கப்பட்டு கடைசியாக 10வது வாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான வெற்றியை காலித் பின் வலீத் அவர்களுக்கு, அவர்கள் மூலமாக இஸ்லாமிய படைக்கு கொடுக்கிறான். அப்ப நாம் சிந்தித்து பார்க்கணும், ஏதோ நம்ம போர்ன்னு சொன்னா போர் செய்தார் வந்தார் அப்படி கிடையாது. அவருடைய உடல் முழுவதும் காயம் இல்லாத இடமே கிடையாது. கைகள்ல வெட்டுப்பட்டிருக்கும், காலில் வெட்டுப்பட்டிருக்கும், உடல் முழுவதும் இந்த இஸ்லாத்திற்காக போர் செய்தார்கள் காலித் பின் வலீத் அவர்கள். இப்போ அதாவது அந்த காலகட்டத்துல ரோமர்களை எதிர்ப்பது என்பது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமாக, அந்த ரோம படையை எதிர்த்து இஸ்லாமிய படை வெற்றி பெற்றது என்ற செய்தி பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் பரவ ஆரம்பிக்குது. இஸ்லாம் மிக வேகமாக வளர ஆரம்பிக்கிறது. சில காலங்களுக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் ஓரிரு ஆண்டுகள்ல அவர்கள் மரணிக்கிறார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக தேர்வு செய்கிறார்கள். ஏறக்குறைய ஹிஜ்ரி 8வது ஆண்டுல இஸ்லாத்துக்கு வருகிறாரு. அடுத்த 10 வருடங்கள் போர்லயே தன்னுடைய வாழ்க்கை கழிகிறது. எப்பேற்பட்ட வாழ்க்கைன்னு பாருங்க, போர்லயே வாழ்க்கை கழிகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் அந்த ஹந்தக் போர்னு சொல்லுவோம், அகல் போர், அதாவது மதீனாவுக்கு உள்ளாடி ஆட்கள் வராம இருப்பதற்காக மதீனாவை சுத்தி நபிகள் நாயகம் அவர்கள் பெரிய குழியை தோண்டினார்கள். அகல் போர்னு சொல்லக்கூடிய, ரொம்ப நம்ம பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா ரொம்ப சிரமமான கடுமையான குளிர் நேரத்துல, கடுமையான வெப்பத்துல நபி தோழர்கள் அந்த மதீனாவை சுத்தி அக்குழியை தோண்டுவாங்க. பசி சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது. அந்த செய்தியில தான் நபி தோழர்கள் சொல்வார்கள், நாங்கள் சாப்பிட்டு மலஜலம் கிடைப்போம், ஆடு மாடு கிடைப்பதை போட்டு கிடைப்போம், சாப்பிடுறதுக்கு புல் செடிகளை எல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிடுவோம், உணவு கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த அகலை தோண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கல், ஒரு பெரிய ஒரு பாறை, அத நபி தோழர்கள் உடைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள், முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிட்டோம், எங்களால உடைக்க முடியல, நீங்கள் உடைத்து தாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். முதலாவதாக ஒரு அடி அடிக்கிறாங்க, ஒரு பெரிய கடப்பாறை எடுத்து அடிக்கிறாங்க. முதலாவது ஒரு சின்ன ஒரு நகர்வு இருக்குது. இரண்டாவதாக அடிக்கிறார்கள், ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்படுகிறது அந்த கல்ல, அந்த பாறையில. மூன்றாவதாக அடிக்கிறார்கள், அந்த பாறை சுக்கு நூறாக நொறுங்கி விடுகிறது. அந்த செய்தியை முடித்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விஷயம் இருக்கிறது இதுல. முதலாவது, ரோமர்களை நீங்கள் வீழ்த்துவீர்கள், ரோம் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக, பாரசீகம்
வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக ஷாம் தேசம் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். ரோமர்களை வெற்றி பெற்றாச்சு, அடுத்து பாரசீகம், அதற்கு பின்னாடி ஷாம் தேசம், இப்படி பல போர்கள் அடுத்திருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த காலித் பின் வலீத் அவர்களை இஸ்லாத்தை ஏற்று மிக குறைவான நாட்களான காலித் பின் வலீத் அவர்களை போர்ப்படை தளபதியாக நியமிக்கிறார்கள். அதற்கு பிறகு ஷாம் தேசத்தை எதிர்கொள்கிறார்கள். எர்முக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்தி. எர்முக் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்துல கிட்டத்தட்ட நபித்தோழர்கள் 40,000 பேர் அந்த போர்க்களத்தை சந்திக்கிறார்கள். ரொம்ப குறைவான உணவு, குறைவான பேரித்து பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள். ஆனா அவர்கள் அப்படி கிடையாது. உலகத்தையே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அந்த வெறியோடு வாழ்ந்த அந்த போர்ப்படை உலகத்துல அவன் வைக்கிறதா சட்டம். இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யாவுக்கு மாதிரி அவன் வைக்கிறதா சட்டம் என்பதை போன்று வாழ்ந்தவர்களை இந்த நபி தோழர்கள் இஸ்லாத்தினுடைய செய்தி எடுத்து சொல்வார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அலா மனித்தபால் ஹுதா, நேர்வழி பெற்றவர்கள் மீது உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கங்க, நீங்கள் நிம்மதி பெறுவீர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஜிஸ்யா என்று சொல்லக்கூடிய வரியை எங்களுக்கு நீங்கள் செலுத்தணும். அதுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் எங்களோடு போர் செய்ய வேண்டும் அப்படின்னு கடிதம் எழுதுவார்கள். எர்முக் என்று சொல்லக்கூடிய இடத்துல தன்னுடைய 40,000 இஸ்லாமிய படையோடு காலித் பின் வலீத் அவர்கள் தலைமையில அந்த இடத்துல ஒன்று கொடுக்கிறார்கள். அந்த அங்குள்ள அரசனுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த நேரத்துல கடிதம் எழுதக்கூடிய நேரத்துல அந்த அரசன் அதை பார்க்கிறான். காலித் பின் வலீத் அவர்கள் அவருடைய அந்த வீரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் அந்த மக்களுக்கு, அந்த அரசனுக்கு கடிதத்தில் எழுதுவார்கள், யுஹிப்புனா யுஹிப்புல் மௌத கமா யுஹிப்புன் நிசா, நீங்கள் பெண்களையும் நீங்கள் இந்த உலகத்தினுடைய தங்கத்தையும் வெள்ளியையும் ஆசைப்படுவதை போன்று நாங்கள் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டத்தோடு உங்களுக்கு வந்திருக்கிறேன். அந்த பாயிண்ட் அப்படின்னு பாருங்க. இது ஏதோ அதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டும் என்பதற்கான பேச்சு கிடையாது. அந்த நபித்தோழர்கள் அப்படி இருந்தார்கள். எப்படி உங்களிடத்தில் யார் வந்திருக்கிறோம் தெரியுமா? மரணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு ஏதோ அரபு பாலைவனத்துல எதுவும் தெரியாத ஒரு கூட்டம் வந்தது என்று நினைத்து விடாதே. எருமுக்குடைய அந்த அரசருக்கு எழுதுகிறார்கள். என்ன சொல்றான்? நாங்கள் மரணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம். நீங்கள் பெண்களையும் நீங்கள் இந்த உலகத்தையும் இந்த தங்கத்தையும் வைரத்தையும் வெள்ளியையும் எப்படி நேசிப்பீர்களோ அதே போன்று மரணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தோடு நாங்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். இன்னும் காலித் பின் வலீத் அவர்கள் சொல்லி போர்க்களம் நடைபெறுகிறது, போர் நடைபெறுது, கடுமையான போர். அந்த நேரத்துல அந்த எர்முக்குடைய படை தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் காலித் பின் வலீத் அவர்களிடத்துல கேட்கிறாரு, காலித் பின் வலீத், உங்களை பத்தி மக்கள் எல்லாம் பிரபலமா பேசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய போர்வாளில் ஒரு போர்வாள்னு பேசிக்கிறாங்க. ஏதோ முகம்மது அதாவது மேராஜ் போன நேரத்துல ஏதாவது போர்வாளை ஏதாவது உங்களுக்கு கொண்டு தந்தாரா? எப்படி அவனுடைய சின்ன அந்த மாதிரி போச்சு. ஏன்னா இவர் போகக்கூடிய எல்லா போர்க்களத்திலையும் இவர் வெற்றி பெறுகிறார் அப்படி கேட்கிறார். உடனே காலித் பின் வலீத் அவர்கள் சொல்கிறார்கள், இல்ல அப்படியெல்லாம் தரல, நான் போர்க்கலாம் அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய தூதர்களுடைய பொருத்தத்திற்காகவும் நான் போர் செய்யறேன், வேற எதுவுமே கிடையாது, அதனாலதான் எனக்கு இந்த சிறப்பு கிடைத்தது. உடனே அந்த தளபதி, முக்கியமான ஒரு தளபதி கேட்கிறான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா எனக்கு அந்த சிறப்பு கிடைக்குமா? காலித் பின் வலீத் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அந்த சிறப்பு உங்களுக்கும் கிடைக்கும் என்று சொன்ன உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திற்காக போர் செய்து ஷஹீதாக்கப்படுகிறார். அவர் தொழுத இஸ்லாத்திற்காக செய்த அவன் என்ன கேட்டீங்கன்னா 2 ரக்காத் தொழுது மட்டும் 2 ரக்காத் தொழுது ஷஹீதாக்கப்படுகிறார். காலங்கள் செல்கிறது. காலித் பின் வலீத் அவர்கள் எவ்வளவு பெரிய வீரராக இருந்தாலும் மரணத்தை சந்தித்துதானே ஆகணும். மரண தருவாய்க்கு போகிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், நான் பல இடங்கள்ல மரணத்தை தேடினேன், போர்க்களங்களில் எல்லாம் மரணத்தை தேடினேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை, உயிர் தியாகியுடைய அந்தஸ்தை அல்லாஹ் எனக்கு தரவில்லை. என்னுடைய உடலை தேடி பாருங்கள், உடல் முழுவதும் காயம், கையில காயம், உடல்ல காலம், காலில் காயம், உடல் ஃபுல்லா கத்தியால் ஈட்டியால் குத்தப்பட்டிருந்தது. காலித் பின் வலீத் அவர்கள் தன்னுடைய தோழர் அபூதர் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழரிடத்துல சொல்லி அவர்கள் அழுகிறார்கள். காலித் பின் வலீத் அவர்கள் கடைசியாக காலித் பின் வலீத் அவர்களை அடக்கம் செய்தவர்கள் அந்த அபூதர் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் தான் குளிப்பாட்டுறாரு. குளிப்பாட்டக்கூடிய நேரத்துல அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், காலித் பின் வலீதுடைய உடல் முழுவதும்
இந்த வெட்டு காயங்கள், சிந்திச்சு பாருங்க. அவருடைய ஆசை என்னது? ஷஹீதாக முடியல, அந்த ஆசையோடு மறைத்து விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்துல போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்துல ஒரு அறிவிப்பை செய்து அனுப்புறாங்க. என்னன்னா, காலித் பின் வலீத் அவர்கள் போர்படை தளபதியா இருக்கிறாங்க, அவரை உடனடியாக அந்த பதவியில் இருந்து நீக்க வேண்டும். இப்படி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கொண்ட படையை 3000 பேர் கொண்ட இஸ்லாமிய படையின் மூலமாக வெற்றி கலந்து கொண்ட எல்லா பொருளையும் காலித் பின் வலீதா ஷாம்ல வெற்றி, காலித் பின் வலீத் கலந்து கொண்டாரா ரோமாபுரியில் வெற்றி, இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் வெற்றி பெற்ற காலித் பின் வலீத் அவர்கள் அந்த போர்படை தளபதி என்ன அந்த அந்தஸ்துல இருந்து உடனடியாக விலக வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை கலீஃபாவாக இருக்கக்கூடிய அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதி அனுப்புகிறார்கள். காலித் பின் வலீத் அவர்களிடத்துல உடனே வந்து சொல்றாங்க, காலித் பின் வலீத் அவர்களே, ஜனாதிபதியிடம் இருந்து கடிதம் வந்திருக்குது, இப்படி நீங்கள் பொறுப்புல இருந்து இலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, நம்முடைய தௌஹீத் அமைப்பில் இருக்கிறோம், அல்ல உலக விஷயத்துல நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாரு, திடீர்னு அவர் பொறுப்புல இருந்து இறங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன ஆகும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு போர் செய்திருக்கிறேன், என்ன பொறுப்புல இருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா என்று அவர் தனியா ஒரு கோஷ்டியை உருவாக்கிவாரு. பெரிய ஒரு பஞ்சாயத்து, பெரிய ஒரு பிரச்சனைகள் சமுதாயத்தில் நடப்பதை நம்மால் பார்க்க முடியும். காலித் பின் வலீத் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், நான் பொறுப்பில் இருந்து இறங்குவதற்கு தயார், நான் உமருடைய திருப்திக்காக இஸ்லாத்துக்கு வரல, உமருடைய ரப்புடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி சாதாரண அதற்கு பிறகு அவர் பதவியிலே, அதாவது போர்படை தளபதியாகவே செயல்படல, தன்னுடைய பிற்காலத்துல ஃபுல்லா சாதாரண ஒரு போர் வீரனாக போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். இது இந்த செய்தியில இருந்து நாம் பெறக்கூடிய விஷயம். எந்த விஷயத்தை செய்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும், எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்வான், நல்லடியார்கள் முஃமின்களுடைய தன்மை, இன்னமா நுதைமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், உணவளித்து விட்டு அவர்களுடைய நிலை மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? நாங்கள் உங்களுக்கு உணவளித்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடத்துல எந்த நன்றியையோ நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, அல்லாஹ் எனக்கு பதில் தந்தா போதும், அல்லாஹ் எனக்கு அதற்குரிய வெகுமதியை தந்தா போதும் என்ற அந்த நிலைதான் முஃமின்களுக்கு இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் வசனம் பேசும். எந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய கவர்னரை, ஒரு மிகப்பெரிய போர்படை தளபதியாக இருக்கக்கூடியவரை சாதாரண மனிதனா நீ செயல்படு என்று சொன்ன மாத்திரத்துல உடனடியாக அந்த பொறுப்பை இன்னொரு நபித்தோழருக்கு கொடுத்து விட்டு சாதாரண போர்படை தளபதியாக செயல்பட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் சொல்லுவாங்க, நான் இப்படி அவர் பதவியில இருந்து நீக்க வேண்டும், நீங்கள் விலக வேண்டும் என்று சொன்ன உடனே ஏன் நான் விலக வேண்டும் என்று கூட அவர் விசாரிக்கல, கேட்கல. ஏன் நான் அவர்களை நீக்கிறேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் இவருடைய பேர் காலித் பின் வலீதா வெற்றி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மார்க்கத்துக்கு தான் வெற்றியை கொடுப்பானே தவிர ஒரு தனி நபருக்காக இல்ல. மக்களுடைய மனநிலையில அப்படி புரிந்து விடக்கூடாது, காலித் பின் வலீத் தான் வெற்றி, இவர்தான் எல்லாம் அப்படின்னு புரிந்து விடக் கூடாது என்பதற்காக இந்த சமுதாயத்துல ஒரு குழப்பம் அதனால் வந்து விடக்கூடாது, அவருக்கு காலை தொட்ட பறக்கத்து கையை தொட்ட பறக்கத்துன்னு ஆகிவிடக் கூடாது என்பதற்காக நான் காலித் பின் வலீதை பொறுப்பிலிருந்து நீக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறின இன்னொரு நபித்தோழர், அதாவது இந்த சமுதாயத்துக்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்பார் என்று இன்னொரு நபித்தோழரை பற்றி நபிகளார் நற்செய்தி சொன்னார்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர் இடத்துல அந்த பதவியை கொடுத்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். உமர் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று அந்த போர்க்களத்திலேயே, அதாவது போர்லேயே மரணித்து விடுகிறார்கள். நாட்டுக்கு திரும்பல, தாயார் இடத்துல சலாம் சொல்லி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மரணித்து விட்டார்கள். அவன் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானே, ஒரு வசனத்தை கூறி நிறைவு செய்கிறேன். அதாவது அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலல் ஜன்னah ஃபலம்மா யாதீக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும், அதாவது சொர்க்கத்துக்கு இலகுவாக போய்விடலாம் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு முன் சென்றவர்கள் சிரமப்பட்டதை போன்று, கஷ்டப்பட்டதை போன்று நீங்கள் கஷ்டப்படாமல் இலகுவாக சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று இறைவன் கேட்பான். ஆகவே இஸ்லாத்திற்காக நம்மால் முடிந்த சில தியாகங்களை, சில சிரமங்களை செய்து இருவரையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு இறைவன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.